சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருச்சி மாநகராட்சியின் மாதாந்திர கூட்டம் மாநகராட்சி மைய அலுவலகத்தில் மேயர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணைச் செயலாளரும் மாநகராட்சி 17வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். இந்திய அரசியலமைப்பு சட்ட நாளை ஒட்டி சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பேத்தல் நகர் பகுதியில் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் சூகா விடுதலை சடியின் தலைமையில் அமைப்பு சட்டத்தின் உறுதியேற்பு ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ரியல்மா ரஜினி, மதிய வளவன், லாரன்ஸ், சண்முகவல்லி, சார்லஸ், சத்யா, தாவித்குமார், விமல் வளவன், தினகரன், தாமு, கலைவேந்தன், நடசேகரன், மகேந்திரன், சிவா, பிரபு, கண்ணன், நந்தகுமார், பாலகிருஷ்ணன், அண்ணாமலை, ராஜை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாவீரர் நினைவு நாளை ஒட்டி மதுரை மாவட்டம் தல்லாக்குளம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம் சுடர்மொழி தலைமையில் மாவீரர்கள் திருவுருவப் படத்திற்கு முன் மெழுகுவர்த்தி ஏற்றி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் அகரன், மண்டல செயலாளர் மாலின், கருத்தியல் பரப்பு மாநில துணைச் செயலாளர் செல்லப்பாண்டியன், செய்தி தொடர்பாளர் தாமரை வளவன், தென்னிலவன், புதூர் பிரபாகரன், மணியரசு, மரியத்தங்கம், கருப்பு வளவன், முத்துக்குமார், சரவணன், விஷ்ணு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகிகள் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வனை சந்தித்தனர். அப்போது வரக்கூடிய தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோமுச சங்கத்திற்கு ஆதரவு தெரிவிப்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு ஆதரவு தெரிவிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. அப்போது மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் மற்றும் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். விஜய் செந்தில், தோமஸ் செந்தில் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவீரர் தினம் அனுசரிக்கப்பட்டது. பெரம்பலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினவேல், பெரம்பலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கலையரசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் விவசாய அணி மாநில செயலாளர் வீர செங்கோலன், பெரம்பலூர் நாடாளுமன்ற துணைச் செயலாளர் மன்னர் மன்னன், வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் வெற்றியடகன், வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் இடி முழக்கம், பெரம்பலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிச்சாப்பிள்ளை, வேப்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் வரதராஜன், வேப்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் நந்தன், வழக்கறிஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் மா முனிமாறன், விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் ஐயாக்கண்ணு, பெரம்பலூர் ஒன்றிய அமைப்பாளர் ஜெயராமன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் ரேணுகா வேல்முருகன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் ராசாத்தி, மகளிர் விடுதலை இயக்கத்தின் வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் ரம்யா, முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ஐயம்பெருமாள், விவசாய அணி மாவட்ட துணை அமைப்பாளர் வேலுச்சாமி, பெரம்பலூர் நகர பொருளாளர் இளையராஜா, வேப்பூர் தெற்கு ஒன்றிய பொருளாளர் கதிரவன், வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் அடகேசன் மற்றும் ராம்குமார், திருநாவுக்கரசு, வழக்கறிஞர் சங்கர், வழக்கறிஞர் சிவராமன், வழக்கறிஞர் அழகுமுத்து, பாலசுப்ரமணியன், வெற்றிவேல், ஜெயபால், அண்ணாதுரை, ஆட்டோ ராஜேந்திரன், செல்வராஜ், அஜித்குமார், ஸ்டாலின் லால், ரஞ்சன் மணிகண்டன், செல்வராஜ், ரகுமான், சுரேஷ், நல்லதம்பி, சதீஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஈழத்தில் தன்னுயிரை ஈகம் செய்த போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினர்.
இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,